எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யார் எண்ணெய் வியாபாரம் செய்யலாம்? அதாவது செக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு நான் விளக்குறேன். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். 4ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், இந்த 2 பாவகத்தில் செவ்வாய், சனி, சந்திரன், இந்த 3 கிரகங்களினுடைய தொடர்பு ஏற்பட்டாலே அவங்க எண்ணெய் வியாபாரம் செய்யலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் லக்னம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 4வது இடம் பார்த்திங்கன்னா மகர ராசி, 10வது இடம் பார்த்திங்க அப்படின்னா கடகராசியாக வரும். இப்போ இந்த 4வது இடத்துல சனியும் இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. அடுத்து 10வது இடத்துல சந்திரன் இருக்குது. செவ்வாய் 3வது இடத்துல இருக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4வது இடத்துல சனி இருக்குது, 10வது இடத்துல சந்திரன் இருக்குது. இந்த சந்திரனை 4ல் இருக்கக்கூடிய சனியும் பார்க்குது, 3ல் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்குது. சந்திரனும் திரும்ப சனி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குது. சனி சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்த சந்திரனும் பார்க்குது 7ஆம் பார்வையாக. இதை தான் 2 டபுள் சைடு பார்வைன்னு சொல்கிறோம். சனி சந்திரனை தொடர்பு கொள்ளுது, சந்திரன் திரும்ப சனியை தொடர்பு கொள்ளுது. ரெண்டுமே டபுள் சைடாக தொடர்பு கொள்ளக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை. செவ்வாய் மட்டும் சந்திரனை 8ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளுது. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கிரகங்களினுடைய கனெக்ஷன் 4, 10ஆம் பாவத்தில் ஏற்படுதா? செவ்வாயினுடைய கனெக்ஷன், சனியினுடைய கனெக்ஷன், சந்திரனுடைய கனெக்ஷன், இந்த 3 கிரகங்களும் ஒன்று கூடி 4, 10ஆம் பாவத்தில் கனெக்ஷன் ஏற்படுது. இதில் ஏதாவது 2 கனெக்ஷன் ஏற்பட்டாலும் ஓகே தான். சனி சந்திரன் மட்டும் கனெக்ஷன் ஏற்பட்டாலும் ஓகே தான். செவ்வாய் சந்திரன் கனெக்ஷன் ஏற்பட்டாலும் ஓகே தான். ஏதோ ஒரு வகையில் 4ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் இந்த 3 கிரகத்தினுடைய தொடர்பு அல்லது 2 கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எண்ணெய் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு உண்மையான ஜாதகம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சந்திரனை தொடர்பு கொள்ளுது, சனியும் சந்திரனை தொடர்பு கொள்ளுது, சந்திரனும் திரும்ப சனியை தொடர்பு கொள்ளுது. 4ஆம் பாவத்திலேருந்தும் 10ஆம் பாவத்திலேருந்து தொடர்பு நடக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் எண்ணெய் வியாபாரம் செய்கிறாரு. இதே மாதிரி எண்ணெய் வியாபாரிகள் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் சொந்தக்காரங்க யாராவது எண்ணெய் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 4ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதில் சனி சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படலாம், அல்லது சனி சந்திரன் அல்லது செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு ஏற்பட்டால் போதும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எண்ணெய் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். இதை நிறைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும். எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ சந்திரன் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ சந்திரன் இங்கேயே இருந்து, அதாவது சனி இருக்கக்கூடிய இடத்துல சந்திரன் சனியும் சந்திரனும் சேர்ந்து 10வது இடத்த பார்த்தாலுமே அந்த தொடர்பாக நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாயுமே பார்த்திங்கன்னா இந்த 10வது இடத்துல போய் இருந்தாலோ 10வது இடத்த பார்த்தாலோ அந்த 10ஆம் பாவுக்கு தொடர்பு செவ்வாய் மூலயமா ஏற்படுது. இப்போ இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு 4, 10ஆம் பாவத்தில் ஏற்படும் போது அவங்க எண்ணெய் வியாபாரம் செய்வாங்க. இதை நடைமுறையில் பொருத்தி பார்த்தா தான் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு புரியும். யாராவது எண்ணெய் வியாபாரிகள் இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்கள். கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இது நான் செக் பண்ணிட்டு தான் இதை உங்களுக்கு நான் பதிவு போடுறேன். அதனால் இந்த எண்ணெய் வியாபாரம் யார் செய்யலாங்கிற பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பல விஷயங்கள், யாருமே சொல்லாத விஷயங்கள், டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு, அதெல்லாம் வரும் வீடியோக்குள்ளே நான் போடுறேன். பார்த்து பயனடைங்க. இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.